ஹாய் காய்ஸ். ஸோ நிஃப்டி வந்து ஃப்ரைடேவோட எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25,003 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை நமக்கு பிரேக் பண்ணி இந்த ஒரு ஆப்போசிட் சைடில் வந்து பிரேக் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த 24,786 அண்ட் 25,186 அப்படின்ற ஒரு 2 பாயிண்ட் நடுவில் வந்து ப்ரைஸ் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு ஓவராலா பாக்குறப்ப நமக்கு வந்து இந்த ஒரு ஏரியாக்குள்ள நமக்கு வந்து சின்னதா ஒரு சைட் வைஸ் மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல எதிராக சைட் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்ல நல்ல ஒரு புது ஹை வந்து நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் ஆக்சுவலா நமக்கு வந்து நம்ம கெஸ் பண்ண ஸ்டாக் தான் ஃபுல்லாவே நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான் நமக்கு வந்து ஓவரால் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணாலே நமக்கு இந்நேரம் நல்ல நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ரீராம் ஃபேன்ஸ் இருக்கு. நிஃப்டி 50ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 688 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ அதை தாண்டி நமக்கு அப்கமிங் டேஸ்ல க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த 727 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கும். ஸோ அதை எத்தனை பேர் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து ரொம்பவே டீட்டெயிலான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவையும். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 9,600 கிட்ட இருக்கு. 9,580 கிட்ட நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நியூ ஷேர் எடுக்கணும்னா வச்சிருக்கோம், தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். என்னதான் க்ளோஸ் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து இது இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவ் எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல இந்த 1020 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலா. ஸோ அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் நமக்கு சின்னதாக ஒரு ஜோனில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1,194 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் வச்சு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட்டு நெக்ஸ்ட் இந்த டார்கெட்டும் ஹிட் பண்ணி நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப்பர்ஸ் வச்சிருக்கவங்க இன்னுமே ப்ராஃபிட்ல தான் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, மாருதி இருக்கு. ஸோ பார்ப்போம். மாருதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 12,462 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல மூவிங் அவரேஜஸ் தாண்டி செப்பரேட்டா கிளான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த 13,052 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு நெக்ஸ்ட். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இந்த 864 நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணோம். பெரிய அளவு எதுவும் இல்லை. ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 டாப்பிங் வந்து நினைக்கிறேன். ஹீரோ மோட்டோ கார்ப்புக்கும் நமக்கு ப்ரீவியஸ் கைஸ்லாம் இருக்கு. இந்த 4,408 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்கவரிங் ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ரெக்கவரிங் ஃபேஸ் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த 4,408 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிட்ட தாண்டி செப்பரேட்டா கேனல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓவராலா வந்து பையிங் சைட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் சின்னதாக ஒரு சைட் வைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தாண்டி கேனல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு இந்த 5,658 வரை நமக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல 20 டேவும் சரி, இந்த 50 டேவும் சரி. ஸோ இந்த 2 மூவிங் ஏரியாஸ் மேலே தான் கேண்டில்ஸுமே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன 2-3 கேண்டில்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ல தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாமல் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம். பட் ரிஸ்க் இருக்கு, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். டாக்டர் ரெட்டி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ டாக்டர் ரெட்டி அண்ட் லெபார்டரிஸ் ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல 1,392 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி எந்த ப்ரைஸ் இல்லைனாலும்
நமக்கு இந்த 1367 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம் தாராளமா. நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா மூவ்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸ்டாக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எம்என்டம் நம்மளால பார்க்க முடியுது. எம்என்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த 3210 நோக்கி தான் நமக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பெருசாக எதுவும் சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இட்டர்னல் இருக்கு. இட்டர்னல் நமக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோட சூப்பராக டச் பண்ணியிருக்கு. ஸோ நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக் ஸ்விக்கி, இட்டர்னல், டாடா மோட்டார்ஸ், யோ ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்போம். ரிப்பீட்டடாக நம்ம சேனல்லையுமே நம்ம டெய்லியும் பார்க்குற வீடியோஸ்லையுமே நம்ம வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் இருப்போம் லெவல்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து ஒரு சூப்பரான ஒரு அனாலிசிஸ் மூலயமா நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ஃபெயில் ஆகுது, ஸோ ரெண்டுமே நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரி டெய்லி வீடியோ பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால. ஓகேவா? ஸோ 261 நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ஜோனுக்குள்ள வந்து இப்போதைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமா இந்த 284 இருக்கு, அப்புறம் 274 இருக்கு. ஓகேவா? ஸோ 10 ஒரு அரௌண்ட் ஒரு 20 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு இந்த 261 இன்னைக்கான க்ளோஸ் தாண்டி நமக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல 3 PM மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இந்த எட்டர்னல் ஸ்டாக் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ இருக்கு. ஸோ ஹிண்டால்கோலாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஹிண்டால்கோ நமக்கு அப்கமிங் ஸ்டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 676. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீச் பண்ணுதா இல்லையா அதுன்றத. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5777 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இண்டிகேஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 6217 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீச் பண்ணுதா இல்லையாதுன்றத. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்டாக் எடுத்து பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஐசிஐ ஒரு பயங்கரமான ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கு. பட் இது வந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது, நம்ம வெயிட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ டிஎல்எஃப் இருக்கு நெக்ஸ்ட். ஸோ டிஎல்எஃப்லாம் நம்ம வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தோம் நம்ம சேனல்ல. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட். நமக்கு இங்க என்ட்ரி எடுத்தது இன்னுமே நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 880 அப்படின்ற ஒரு ஹியூஜ் பிரைஸ்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து வச்சு கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம், ஏன்னா நியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே செல்லிங் கேனல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வச்சுக்கிறது நல்லது. ஆல்ரெடி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்போம், ஏன்னா ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால நம்ம டார்கெட் லெவல் ஹிட் பண்ணப்போ. பட் அகைன் கொஞ்சம் குவான்டிட்டியை செல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சோலா ஃபைனான்ஸ் இருக்கு. சோலா ஃபைனான்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த 1584 to 1647 நமக்கு நல்ல ஒரு ஜோனா இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜோனுக்குள்ள தான் இன்னைக்கு ஃப்ரைடேக்கான க்ளோஸ் வந்து வச்சிருக்கு 1593 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல. ஸோ அப்கமிங் டேஸ்ல நமக்கு இந்த 1647 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அப்கமிங் டேஸ்ல டார்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ லோ தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டார்கெட் வச்சிருப்போம் நினைக்கிறோம் 1500 கிட்ட. எஸ் 1500லாம் ரீச் பண்ணிட்டு நமக்கு வந்து நம்ம லிஸ்ட்ல இப்போ டார்கெட் ஹிட்டிங் ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து எக்கச்சக்கமா ஆட் ஆயிருக்கும். ரெகுலரா நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. இங்க என்ட்ரி எடுத்தோம், அதுக்கப்புறம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அகைன் நமக்கு வந்து இந்த 1500 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட்டா வச்சிருந்தோம். அந்த ஒரு ப்ரைஸ் வந்து சூப்பரா ரீச் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமாவே நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 1518 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு இந்த 1609 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. அதுக்கும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 1569 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போவோம். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9728 அகைன் 9000 ரீச் கிட்ட நமக்கு வந்திருக்கு 11.72%.
ஸோ 919 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக வந்திருக்கு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேக்கான ட்ரேடிங் செஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 919 ருபீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டோட ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும் மொட்டிலாஸோட மிட் கேப் ஃபண்டும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 80 சம்திங்லேருந்து சடனாக எப்படி 92 வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான அமௌண்ட் வந்து டெபிட் ஆகியிருக்கு என்னோட அக்கௌண்ட்டில். ஸோ அது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேளுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை.